வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் "வான் கனியால்" அப்படின்ற இந்த புத்தகம். சில டைம் நம்ம தோணும், "இன்னைக்கு மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமே" அப்படின்னு தோணும். அந்த மாரி டைம்ல வானத்திலிருந்து மழை துளியானது பூமியை நோக்கி வரும் பட்சத்தில, அப்ப நம்ம உள்ளத்துல ஏற்படுற ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வோட வெளிப்பாடு தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். "வான்கனியால்" அப்படின்ற அழகிய தலைப்பினை கொண்ட இந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தோட விலை ரூ. 160. இதோட மொத்த பக்க எண்ணிக்கை 110. இத வந்து டிஎன்ஏ பப்ளிகேஷன்ஸ் இந்த புத்தகத்த வெளியிட்டிருக்காங்க. இந்த கவிதைக்குள்ள போயிடலாம். எப்பவுமே வந்து எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, அதோட வாழ்த்துரைய படிக்காம நான் வந்து டைரக்ட்டா போவே மாட்டேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே வந்து அது எப்படி வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த வாழ்த்துரைய வந்து எழுதியிருக்காங்க. அத எப்படி வந்து பார்த்துருக்காங்க இந்த புக்க அப்படின்றத எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இந்த வாழ்த்துரைய பார்க்கும்போது ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. இத எழுதினவர் வந்து திரு கலையரசன் அவர்கள், சேலத்தை சேர்ந்தவர். நான் படிச்சு காட்டுறேன். "மூளைக்கும் காகிதத்திற்கும் இடையே நடந்த உரையாடல்" அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ்ல குடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட். "வாழ்வை பேசாத கவிதையெல்லாம் கவிதையா என்ன? நிச்சயமில்லை. வாழ்வை நுண்ணியமாக யார் கவனிக்கும் கலையை தெரிந்துள்ளார்களோ அவர்களால் நிச்சயம் நல்ல கவிதை எழுத முடியும் என்பதற்கு இந்நூல் சான்று" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தொடங்கி இதுக்கான வாழ்த்துரையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்த்துரை, அழகான வாழ்த்துரை. அத முடிச்சுட்டு அப்படியே கவிதைக்குள்ள போனீங்க அப்படின்னா, ரொம்ப வேறு வேறு கோணங்கள்ல யோசிச்சு கவிதைகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கவிதை மொத்தமா நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில கவிதைகள்லாம் ரொம்ப எதார்த்தமா இருக்கும். ஆனா இவரோட கவிதைகள் எதுவுமே வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாவும், எதார்த்தமாவும் அமைந்த கவிதைகள் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட கவிதைகள் அப்படின்னா, ரொம்ப ஒரு மேன்மையான சிந்தனைகள கொண்ட ஒரு கவிதை. ஓ! அப்படின்னா என்ன மாரியான கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. நான் படிச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். "சிறுமி ஒருத்தி எட்டிப் பிடிக்க இயலாத மலருக்காய் உயரே தாவித் துள்ளுகிறாள். அவளது ஆசை கண்ட பூச்செடியோ பூக்களை உயர்த்தி மலர்மழை தூவுகிறது." இதுலயும் வந்து என்ன ஒரு மேன்மையான விஷயம்னா, அந்த பூக்களே வந்து அந்த பூச்செடியானது அவளுக்காக அந்த மலர் மழையா வந்து அந்த பூக்கள தூவுது அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து அந்த செடியோட மேன்மையான குணத்த வந்து காமிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்ததெல்லாம் படிச்சு காட்டுறேன் பாருங்க. எப்பவுமே நமக்கு சில டைம் கவிதை படிக்கும்போது, அதில இருக்க 1 லைன் பிடிக்கும், 2 லைன் பிடிக்கும். மொத்தமா பெருசா இருக்கும்போது 4 லைன் பிடிக்கும். ஆனா இந்த ஒரு கவிதை எனக்கு எல்லா லைனும் பிடிச்சிருக்கு. படிச்சு காட்டுறேன் பாருங்க. "எல்லையற்ற ஒன்றைத் தேடி எந்த எல்லைக்கும் செல்லும் துணிச்சலே கனவுகளை நனவாக்கும் நிரந்தர கதவுகளை திறந்து வைக்கிறது. அது காற்றைப் போல எங்கும் நிறைந்திருக்கிறது. சுவாசிக்க தெரிந்தவர்களுக்கு அது வசப்படுகிறது." இப்படி நீ ஒரு கரெக்டான சிந்தனையாளனா இருந்தா, உனக்கு வானமே வசப்படும். நீ ஒரு கரெக்டான ரூட்ல போனே அப்படின்னா, உனக்கு எல்லாமே வசப்படும் அப்படின்ற மாரி, ஒரு மேன்மையான கருத்த கவிதைக்குள்ள அடக்கிட்டாருங்க. அதான் ரொம்ப அழகான ஒரு கவிதை. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. எனக்கு என்னமோ ரொம்ப பிலாசபிக்கலா இருந்த மாரி தோணுச்சு. "உள்ளுணர்வின் குரல் உண்மை உரைக்கிறது." நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் காலிங் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து கரெக்டான விஷயங்கள சில டைம் சொல்லிட்டே இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், அத வந்து கவனிக்க மாட்டோம். கவனிக்காம நம்ம வேற ஏதோ பண்ணிட்டுருப்போம். அத அப்படியே கவிதையா குடுத்திருக்காரு. "உள்ளுணர்வின் குரல் உண்மை உரைக்கிறது. அதற்கு செவி கொடுக்க நேரமின்றி தவிக்கிறது என் மனம். மாயத் தோற்றத்தின் நிழலைக் கட்டி அதையே நிஜம் என நம்பிப் பழகிவிட்டது. தெளிந்த உண்மையின் ஒளியைக் காண பிடிவாதமாய் மறுக்கிறது இன்றும்." ஸோ நம்ம தான் வந்துட்டு நம்ம இன்னர் காலிங்க்கு வந்து செவி கொடுக்காம, நம்ம ஏதோ ஒரு மாயையில வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா நம்மளோட இன்னர் வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாமே வந்து கரெக்ட்டா நடக்கும். இது இது வந்து எதோட கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, கௌதம புத்தா அவர் வந்து அவரோட இன்னர் காலிங் அத பேஸ் பண்ணி தான் அவர் அந்த வழியில வந்து நடந்திருப்பாரு. ஸோ அந்த மாரி ஒரு ரொம்ப பிலாசபிக்கலா எழுதின மாரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஒரு அருமையான கவிதை. அடுத்து இது ரொம்ப ஒரு ஜாலியான கவிதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எல்லாருக்கும் வந்து ஒரு அலர்ட் பண்ற மாரியான ஒரு கவிதை. "கை கோர்ப்பதாக நினைத்து யாரேனும் கைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருங்கள். அன்பு ஒருவரை அரவணைக்குமே தவிர, ஒருபோதும் கட்டுக்குள் வைக்க நினைப்பதில்லை. அது நிகழ்கிறது என்றால் அன்பாக இருக்க முடியாது. உன்ன ஒருத்தங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, அது அன்பாவே இருக்க முடியாது. ஏன்னா, அன்பானது இந்த மாரி கட்டுப்படாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஆங்கிலத்தில ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அத கவிதை வடிவில குடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து அதனால தான் நான் சொன்னேன். இது எல்லா கவிதையுமே வந்து ரொம்ப
மேன்மை பொருந்திய கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த கவிதை புத்தகத்துக்கு தான் சேரும். காதல் என்பது அழகிய கொடியை போன்றது. தொடக்கத்தில் அது சுதந்திரமாக படர்ந்து வளர அனுமதிக்கிறது. ஆனால் அன்பு மலரத் தொடங்கியதும் சுற்றிலும் வேலி அமைத்து பாதுகாக்கத் தொடங்குகிறது. அதன் எல்லைக்கு வெளியே செல்ல ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இதுவும் நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். இந்த ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லா காதலும் வந்து நல்லபடியாக போய் முடியாது. திருமணத்துக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை வந்து பல பேர் சந்திச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இனிஷியலாக காதல் ரொம்ப நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன், நீ எனக்கு ஃப்ரீடம் தருவ அப்படின்லாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோட்டத்துக்கு எப்படி வந்து நம்ம வந்துட்டு இந்த பாத்தி மாதிரி கட்டுவோம், இல்லை ஒரு வேலி அமைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சிறு வேலியை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த சுதந்திரத்தையும் பிடுங்குற மாதிரி இருக்கும் லைஃபு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காதல்ன்ற விஷயத்தில் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையாளர், ஒரு மேன்மை பொருந்திய சிந்தனையாளர்னு தான் சொல்லணும் திரு நிதின் விவேகானந்தன் அவர்களை. அடுத்து இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து எல்லா கவிதைகளும் இப்படி தான் இருக்குது, எதை படித்தாலுமே இப்படி தான். அடுத்து நாளே ஒரு லைனில் ஒரு கவிதை, காதல் புனிதமும் இல்லை பெருமையும் இல்லை, அது ஒரு புரிதல். பெருசாக காதல்லாம் இப்படி அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லாமல் அது ஒரு புரிதல், 2 பேருக்கும் இருக்கிற ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள், நீல வண்ணம் எனக்கு பிடிக்கும் என்பதற்காக அப்பா வாங்கி கொடுத்த சிவப்பு சட்டையை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இவரோட எண்ணத்தை யோசிச்சு பாருங்கள். அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்கள். ஒரு கிஃப்டாக வந்திருக்கு, என்னதான் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வந்து அந்த அன்பளிப்பு கொடுத்து இதயத்தை தான் பார்க்கணுமே தவிர்த்து அந்த அன்பளிப்பை நான் பார்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு மேன்மையான விஷயம். அந்த விஷயத்த கவிதை வடிவில் அழகாக சொல்லிட்டார். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கவிதை புக் அப்படின்னு சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை உள்ளடக்கி அதை கவிதை வடிவில் ரொம்ப அழகாக கொடுத்து உங்களை எல்லாரும் சிந்திக்கும் விதமாக இந்த கவிதை புத்தகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கவிதைகளும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த பேஜ் எடுத்து படித்து பார்த்தாலுமே வந்துட்டு ரொம்ப அழகான கவிதைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து, நாம் பார்த்திருக்கிறோம், பேசியதில்லை, பழகியது இல்லை, ஏன் பேசி பழக வேண்டும், நான் மரம் நீ குருவி, உன் இருப்பு போதும் எனக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை. இது வந்து ஒரு ஜென்டிலான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணும். இப்படி எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான கவிதைகள். ஒரு செடி தன் அன்பை வெளிக்காட்ட பூக்களால் புன்னகை செய்கிறது. ரொம்ப ஒரு அழகான அதோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து பாருங்களேன் எப்படி சொல்லியிருக்காருன்னு. ஒரு செடியோட மேனிஃபெஸ்டேஷன் என்னவாக இருக்க முடியும்? பூக்களாக தான் இருக்க முடியும். ஒரு செடி தன் அன்பை காட்ட பூக்களால் புன்னகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு. ஸோ இது அழகான புத்தகம் மட்டும் இல்லை, வளர்ஃபுல்லாக இருக்கிற புத்தகம் மட்டும் இல்லை, இதில் உள்ள கவிதைகளுமே வந்து ரொம்ப சிந்திக்கும் விதயமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த புத்தகம் வாங்கி எல்லோரும் படித்து பாருங்கள். நிஜமாக இது உங்களை எல்லாரையுமே சிந்திக்க வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது இவருடைய நிதின் அவர்களுடைய முதலாவது கவிதை புத்தகம். ஸோ எல்லோரும் வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.